இப்போ பீச்சுன்னா கடலுன்றது இயற்கையான கடல், அருவி, காத்து, மழை, அ இன்னும் மலை அதெல்லாம் வந்து இயற்கைன்னு தான் சொல்லுவாய்ங்க. இந்த நடுவுல ஒண்ணு இந்த கொஞ்ச நாளா இருக்கு. பிரைவேட் பீச், பிரைவேட் ஃபால்ஸ், அ தனியார் கடற்கரை, தனியார் அருவி. இதெல்லாம் எப்படி எப்படி தனியார்ட்ட போச்சு இதெல்லாம்? எனக்கு அது ஒரு புரியல. இப்போ சின்ன வயசுல ஆத்துக்கு போவோம், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆத்துல குளிச்சுட்டு வந்துருவோம். அது எப்படின்னா தண்ணி வரும்போது அந்த ஆறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காஞ்சு போய் தான் கிடக்கும். ஆ அது இப்ப கடலுக்கு பீச்சுக்கு போவோம். எங்கனாலும் இறங்கி பீச்சுக்கு போவோம். இப்ப பார்த்தா பிரைவேட் பீச். அது என்ன பிரைவேட் பீச்சு? அது எப்படி அவங்கள்ட்ட போயிருக்கும்? இது அது வந்து ஏங்க இப்போ ஒரு நாட்டுலருந்து ஒரு நாட்டு மீனவர்கள் போம்போது, என்ன சொல்றாங்க, "கடலுக்கு எல்லையே இல்ல. நீங்க என்ன எல்லை சொல்றீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, "இல்லங்க, அந்த நாட்டுக்கு உண்டான எல்லையில இவங்க உள்ள வந்துட்டாங்க." அப்படின்னு சொல்றாங்க. சரி போ அது கூட ஒத்துக்கலாங்க. சரி ஏதோ ஒண்ணு ஏன்னா அதுக்குன்னே இருக்காங்க ஆளுங்க. அத பார்க்குறாங்க. இப்போ நேவி அவங்கலாம் அதுக்குன்னே இருந்து பார்க்குறாங்க. இந்த கடலு ஃபால்ஸுக்குலாம் யாரு? சரி யாரோ ஒரு நாட்டுக்காரன் திட்டுறான். எங்க எல்லைக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லுது. இவங்க என்னன்னா நம்ம ஊருக்குள்ளயே, "இதுல குளிக்காதீங்க. இது பிரைவேட் ஃபால்ஸ். இதுல வர